அமெரிக்காவோட கடன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அது அவங்களோட பொருளாதாரத்துக்கு எதிர்மறையான செய்தி அப்படின்ட்டு. இப்ப அமெரிக்காவோட பொருளாதாரத்துக்கு எதிர்மறையா ஒரு விஷயம் நடக்கும்போது, அது உலக நாடுகளோட பொருளாதாரத்துக்கும் பாதிப்பான விஷயமா தான் இருக்கும். இப்படி ஒரு பொருளாதார நெருக்கடி வரும்போது தங்கத்தோட விலை ஏற தானே செய்யும். அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன நடக்குது அப்படின்னாக்கா, டாலர் என்கின்ற ஒரு ஒரு கரன்சி உலக அளவில் சந்தை பொருளாக, அதாவது இந்த சந்தை பொருட்களுடைய வாங்குவதற்கு ஒரு ட்ரேட் ஃபேக்டராக டாலர் இருக்கிறது. ஸோ டாலர் எப்போதுமே தேவைப்படக்கூடிய ஒரு கரன்சியாக பெரும்பாலான நாடுகளுக்கு ஒரு தேவை என்கின்ற ஒரு டிமாண்ட் அடிப்படையில் டாலருக்கு இருப்பதன் காரணமாக டாலர் அவ்வப்பொழுது அதிகரித்து காணப்படுகிறது. இப்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சமீப காலத்தில் இந்த மாதிரியான ஒரு போர் உச்சக்கட்டத்தில் நடக்கும்போது எதுக்கு தேவைன்னா டாலருக்கு தான் தேவை அதிகரிக்கிறது மட்டுமே அன்றி தங்கத்துக்கு தேவை அதிகரிக்கவில்லை. ஏனென்றால் இந்த தங்கத்தை வைத்துக்கொண்டு நீங்க பொருளை வாங்க முடியாது. டாலரை வைத்துக்கொண்டு தான் எந்த விதமான ஒரு இறக்குமதி சார்ந்த அல்லது ஏற்றுமதி எதற்குமே ஒரு கரன்சி ட்ரேடிங் ஒரு கரன்சியாக இருப்பதன் காரணமாக டாலருடைய தேவை அதிகரித்து காணப்படும் போது தங்கத்தை ஒரு சற்று விலக்கி வைக்கிறார்கள். ஸோ டாலருடைய மூவ்மெண்ட்டை நாம் தினமும் நம்ம பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது டாலர் இண்டெக்ஸ் என்பது தற்போதைய காலகட்டத்தில் இப்போது இன்றைய வர்த்தகத்தில் 98.44 வர்த்தகம் நடைபெறுகிறது. இது 98லிருந்து கீழ் நோக்கி நகர்ந்தால் தங்கத்துக்கு ஒரு பாசிட்டிவ் செய்தி. இதே இது 100, 101 என்று அமெரிக்க டாலருடைய இண்டெக்ஸ் நகரும் பட்சத்தில் அது தங்கத்துக்கு எதிர்மறையான செய்தியாக பொருள் கொள்ளப்படும்.